விண்வெளி வீராங்கனை சஸ்திகாவும் மறைந்து போன விண்மீன் மர்மமும். அத்தியாயம் 1. நட்சத்திரங்களின் தோழி. பூமியிலிருந்து பல ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருந்த நிபு நெபியுலா என்ற விண்வெளி குடியிருப்பில் வசித்து வந்தாள் 3 வயது சஸ்திகா. சஸ்திகா மற்ற குழந்தைகளைப் போல பொம்மைகளுடன் விளையாடுவதை விட விண்வெளி ஓடங்களின் என்ஜின் சத்தத்தையும் நட்சத்திரங்களின் மின்னலையும் தான் அதிகம் நேசித்தாள். அவளது தந்தை ஒரு விண்வெளி கேப்டன், தாய் ஒரு விண்வெளி தாவரவியலாளர், ஸ்பேஸ் பாட்டனிஸ்ட். சஸ்திகாவுக்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவளால் நட்சத்திரங்கள் பேசுவதை கேட்க முடியும். அப்படியென்று அவளது அம்மாவிடம் அடிக்கடி கூறுவாள். அத்தியாயம் 2. ஒரு ஆபத்தான பயணம். ஒரு சமயம் மில்கி வே கேலக்சியின் விளிம்பில் இருந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக அணைந்து வருவதாக தகவல் வந்தது. அங்கிருக்கும் கிரகங்களில் வெளிச்சம் இல்லாததால் செடி கொடிகள் அழியத் தொடங்கின. இதற்கான காரணத்தை கண்டறிய சஸ்திகாவின் பெற்றோர் தங்களது ஸ்டார் ரன்னர் விண்கலத்தில் கிளம்பினர். சஸ்திகாவும் தனது செல்லப்பிராணியான பிச்சல் என்ற ரோபோ நாயுடன் அதில் சென்றாள். பயணத்தின் போது விண்கலத்தின் ரேடாரில் ஒரு சிறிய அழுகுரல் கேட்டது. அது ஒரு சிதைந்த விண்கலத்திலிருந்து வந்தது. அத்தியாயம் 3. சஸ்திகாவின் துணிச்சல். சஸ்திகாவின் தந்தை சொன்னார், சஸ்திகா, நாம் இப்போது சென்று கொண்டிருக்கும் பாதை மிகவும் குறுகலானது. இந்த சிதைந்த விண்கலத்தை மீட்க முயன்றால் நமது விண்கலத்தில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. நாம் நம் இலக்கை நோக்கிச் செல்வதே முக்கியம். ஆனால் சஸ்திகா ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்த உடைந்த விண்கலத்திற்குள் தன்னைப் போலவே ஒரு சிறிய வேற்றுலக குழந்தை ஏலியன் பேபி பயந்து கொண்டிருப்பதைக் கண்டாள். சஸ்திகா மெல்ல தன் அப்பாவின் கையை பிடித்து, அப்பா, நாம் கண்டுபிடிக்கப் போகும் புதிய உலகம் அன்பில்லாத ஒன்றாக இருந்தால் அங்கு வெளிச்சம் இருந்தும் என்ன பயன்? முதலில் இந்த உயிரை காப்பாற்றுவோம் என்றாள். மகளின் முதிர்ச்சியான பேச்சைக் கேட்டு வியந்த தந்தை ஆபத்தை உணர்ந்தும் அந்தச் சிறுவனை காப்பாற்றினார். அவனது பெயர் சியோன். அவன் நீல நிற தோலும் தலையில் சிறிய கொம்புகளும் கொண்டவன். சஸ்திகா அவனுக்கு தன் உணவை பகிர்ந்து கொடுத்து அவனது பயத்தை போக்கினாள். அத்தியாயம் 4. கருந்துளையின் சதி. சியோனை காப்பாற்றிய பிறகு அவர்கள் இலக்கை அடைந்தனர். அங்கே ஒரு ராட்சத கருந்துளை பிளாக் ஹோல் நட்சத்திரங்களின் ஒளியை உறிஞ்சிக் கொண்டிருப்பதைக் கண்டனர். விண்கலம் அந்த கருந்துளையின் ஈர்ப்பு விசையில் சிக்கிக் கொண்டது. என்ஜின்கள் முழு வேகத்தில் இயங்கியும் விண்கலத்தால் நகர முடியவில்லை. இன்னும் கொஞ்சம் சக்தி இருந்தால் தப்பித்துவிடலாம், ஆனால் எரிபொருள் குறைந்துவிட்டதே என்று சஸ்திகாவின் அம்மா வருந்தினார். அத்தியாயம் 5. நன்றியின் சக்தி. அப்போது சஸ்திகா காப்பாற்றிய சியோன் தன் பையிலிருந்து ஒரு சிறிய ஸ்படிகத்தை கிறிஸ்டல் எடுத்தான். அது அவனது கிரகத்தின் இதய